Tuesday dandam, Wednesday வந்த கண்டம், Thursday முக்க, Friday பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. அதிபையா என்ன அதிபையா என்ன அதிபையா கோவமா இருக்க? ஒன்னும் இல்ல சொல்லுங்க. டே அதிபையா, நீ வர வர வேலை டென்ஷன்ல எல்லார் மேலயும் ரொம்ப கோவப்படுறடா. பேசாம ஒரு ட்ரிப் போட்டுருவோமா? ட்ரிப்பா? எங்க? அதான்டா எங்க ஊருக்கு சேக்கநாயக்கம்பட்டிக்கு ஒரு ட்ரிப்ப போட்டுருவோமா? பிரஷர் எல்லாம் குறைஞ்சு ஜாலி ஆயிடுவடா. என்ன உங்க ஊர்ல திருவிழான்னு அங்க வேலை பொழப்ப இல்லாதவன் கால் மேல காலை போட்டுட்டு வெத்தலை பாக்க வாயில போட்டுட்டு போன் அடிச்சிருப்பானே. என்ன கரெக்டா சொல்றோம்? எப்படியாவது என்னையும் திருவிழாக்கு இழுத்துட்டு போகணுங்கிறதுக்காக பிரஷரா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லி இழுத்துட்டு போலான்னு பாக்குறீங்களா? டே ஆதி, அதுக்கு மட்டும் இல்லடா, இப்பதானே உங்களுக்கு நிச்சயமும் முடிஞ்சிருக்கு, கல்யாண டேட் குறிக்கணும்ல. ஐயோ, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாப்பா, அதுக்குதான் நம்ம பெரிய ஆத்தா கிட்ட போய் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு டேட் எல்லாம் குறிச்சிட்டு எல்லாரும் சேர்ந்து வரலாம். அப்படியே திருவிழாவையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. ஆமா, இப்ப இந்த கல்யாண கேடுக்கு உங்க பெரிய ஆத்தா கிட்ட வர போய் ஆசீர்வாதம் வாங்கணுமா? பா, என்னால எல்லாம் வர முடியாது, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. டே, உனக்கு என்னைக்கு தாண்டா வேலை இல்லாம இருந்திருக்கு? எப்ப பாரு வேலை வேலைன்னு வேலையை கட்டிட்டு அழுதுட்டு இருக்க. ஒரு 10 நாள் லீவ் போட்டுட்டு வா ஆதி, திருவிழாவெல்லாம் பாத்துட்டு முடிச்சிட்டு சொந்த பந்தத்தெல்லாம் பாத்துட்டு வரலாம். 10 நாள் லீவுக்கு அப்புறம் அதே சொந்த பந்தம் வந்து எனக்கு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுமா? மா போங்கம்மா, பேசாம நான்லாம் எங்கேயும் வரல. ஆதிபையா, அப்பாக்காக வாயா. நீயும் நிம்மதியும் சேர்ந்து போய் எங்க பெரியாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷம் படியா. எது இருங்க, என்ன சொன்னீங்க? நீயும் நிம்மதியும் சேர்ந்து பெரியம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னோம். நிம்மதியும் வராளா? அப்படி போட அறிவால. பெரியாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் எதுவா இருந்தாலும் ஓகே சொல்லுவாங்க. அப்ப நிம்மதியை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணிட்டா கல்யாணத்தையே பெரியாத்தா நிப்பாட்டிடுவாங்கல்ல. எதுக்கு நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட போராடணும்? ஆஹா, இந்த விஷயத்த உடனே நிம்மதி கிட்ட சொல்லணுமே. செம்ம பிளான் கிடைச்சிருக்குப்பா. கண்டிப்பா 10 நாள் லீவ போடுறோம், கிராமத்துக்கு போறோம், பெரியாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொதப்புறோம், பெரியாத்தாக்கு நிம்மதி மேல கோவத்தை வர வைக்கிறோம், பெரியாத்தாவே கல்யாணத்தை கேன்சல் பண்ண வைக்கிறோம். ஆதிபையா, 10 நாள் மட்டும்தாயா லீவ போட்டுட்டு அப்பாக்காக வாயா. சரி, இவ்ளோ கெஞ்சி கேக்குறீங்கல்ல, வரேன். ஆதிபையா, சரிடா, நாளைக்கு காலையிலே கிளம்புறோம்டா. சீக்கிரம் போய் தூங்கிட்டு காலையில சீக்கிரம் எந்திரி என்ன? சரிப்பா. அப்புறம் அவங்களாம் இவங்களாம் அதான் நிம்மதி ஃபேமிலியும் வராங்கன்னு சொன்னீங்களே. என்னங்க? என்ன கனி? பாத்தீங்களாங்க, நம்ம எல்லாம் இவ்வளவு கெஞ்சி கூப்பிட்டோம், இந்த பையன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில நிம்மதியும் வரான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒத்துக்கிட்டான். இப்ப வேற எப்படி வராங்க என்ன வராங்கன்னு விசாரிக்கிறான் பாருங்க. இந்த பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி மாறிட்டாங்க. செக்க புக்கான சிரிக்கிற அளவுக்கு நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? இல்ல கனி, உனக்கும் எனக்கும் புதுசா கல்யாணம் இருந்தப்ப எங்க அம்மா கிட்ட ஒரு நாள் இப்படிதான் மாட்டிக்கிட்டேன். எங்க அம்மாவும் இதே வார்த்தையை தான் சொன்னிச்சு. பாரா, பொண்டாட்டி வந்தோடனே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பொண்டாட்டி தாசனாவே மாறிட்டான்னு. அத நினைச்சேன், சிரிச்சேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? உங்க அம்மா என்ன பேசாத பேச்சா? எல்லா வகையிலயும் என்ன பேசியாச்சு. டாடி, கேட்டதுக்கு பதிலே காணோம். நிம்மதி ஃபேமிலி வராங்க தானே? வராங்க. ஐயோ, என்ன ஒரு தினுசா சொல்றாங்க. காலையில ரெடியா இருப்பாங்க, அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு தான் கிளம்புறோம் ஆதி. ஓ, ஓகேமா, சரி. ஆதி, இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் மாறுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. ஐயோ, எல்லாம் நான் சிங்காவே போயிட்டு இருக்கே. நான் ஒண்ணு பிளான் பண்ணா இவங்க வேற மாதிரில புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, கிளம்பிடுவோம். என்னது? அப்பா, நானும் அங்கெல்லாம் வரல. யாரை கேட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க? என்னாலலாம் அங்க வர முடியாதுப்பா. நிம்மதி, அவங்க பூர்வீகம் கிராமமா, அங்க அவங்களுக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க. இதுல பெரிய பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நீயும் ஆதி மாப்பிளையும் ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது தானே? அப்பா, அவங்களுக்கு வேணும்னா இங்க வர சொல்லுங்க. 10 நாளெல்லாம் அந்த கிராமத்துல போய் என்னால எப்படிப்பா இருக்க முடியும்? கண்டிப்பா என்னால முடியாது. ஃபுல்லா சிட்டிலே வளர்ந்துட்டு கிராமத்தோட அருமை கொஞ்சம் கூட தெரியாம பேசுற நிம்மதி, நீனு வந்து பாரு எவ்வளவு அழகா இருக்கும்னு. இப்ப அத பார்த்து நான் என்னப்பா பண்ண போறேன்? எனக்கு இங்க 1008 வேலை இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நான் கிராமத்துல வந்து உட்கார்ந்திருக்க சொல்றீங்களா? அதுவும் 10 நாள் ஊர் திருவிழாலாம் என்னப்பா பண்ணுவாங்க? அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. நான் இங்கெல்லாம் எங்கேயுமே வர மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நிம்சு, போன் அடிக்குதுடி, கொண்டு வாமா. ஏன் மகாராணி அம்மா அங்க வந்து போன் எடுக்க மாட்டீங்களோ? போன் எடுத்துட்டு வரதுக்கு ஒரு ஆளாடி. ஏற்கனவே இங்க ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அம்மா, யார் போன்ல? உன் வருங்கால புருஷன்டி. வருங்கால புருஷனா? யாருமா அது? அப்படியே நட்டிப்பா, தெரியாத மாதிரி. ஆதி தம்பிடி. எனக்கு அவனுக்கு நிச்சயம் ஆயிடுச்சுல, அதுவே மறந்து போச்சு. இப்ப எதுக்கு அந்த பண்ணாட எனக்கு போன் பண்ணுது? ஏதாவது திட்டுறதுக்கா இருக்குமோ? அதான் எல்லாம் திட்டி முடிச்சிட்டான்ல, மறுபடியும் எதுக்கு போன் அடிக்கிறான்? லூசு, இவனுக்கு போர் அடிக்க போதுல எனக்கு போன் பண்ணி திட்டுவானா? இந்தாடி பேசு. ஹலோ, என்னடா? லூசு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ண, உனக்கு என்ன? எதுக்கு போன் பண்ண? அத மட்டும் சொல்லு.
என்னங்க என்னங்க இவ இப்படி பேசிட்டு இருக்கா? அதான் சுடர், எனக்கு ஒண்ணும் புரியல. மாப்பிள்ள கிட்ட தானே பேசுறா, வாடா போடா அவனை இவனேன்னு இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. இவன் நாக்க கட் பண்ணணும், அப்ப சரியா வரும் எல்லாம். எப்படி மரியாதை இல்லாம பேசுறா? போனை வைக்கட்டும், அப்புறம் இருக்கு இவளுக்கு. அதானே, நீ உன் ஹெல்மெட் மண்டையை விரிச்சு போட்டுக்கிட்டு பைத்தியம் மாதிரி தெரு தெருவா கூட சுத்திக்கிட்டு இருப்ப. அது எதுக்கு நீ என்ன பண்றேன்னு நான் கேட்டுக்கிட்டு. இங்க பாரு, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். உங்க அம்மா அப்பா உன்கிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கிராமத்துக்கு போறதுக்கு. ஆமா ஆமா சொன்னாங்க. இப்ப என்ன அதுக்கு? சொல்லிட்டாங்களா? என்னடி சொன்ன? வரேன்னு சொன்னியா இல்ல வரலன்னு எதுவும் சொல்லிட்டியா? ஐயோ, உங்க பூர்வீக ஊருக்கு வந்து உங்க பெரிய அத்தா கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு எனக்கு என்ன தலையில எழுதியிருக்கா? நானா வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னாலலாம் எங்கேயும் வர முடியாது. அதுவும் பர்டிகுலரா உன்னோட பூர்வீக ஊருக்கு என்னால வரவே முடியாது. அதானே தெரியுமே, உன் மண்டையில மூளைன்னு ஒண்ணு இல்லன்றத மணிக்கு ஒரு முறை தான் நிரூபிச்சிட்டு இருக்கே. ஹே ஹே, ரொம்ப பேசாத. சொல்ல வந்த விஷயத்த மட்டும் சொல்லு. ஏ மென்டல், இது நம்மளுக்கு கிடைச்சிருக்க செம்ம சான்ஸ் டி. எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுறதுன்னு நம்ம ரெண்டு பேரும் ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கோம்ல, அதுக்கு இது ஒரு பெட்டர் சான்ஸ். என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? புரியலடா, சொல்லி தொலை. எதுதான் புரிஞ்சிருக்கு? இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. எங்க பெரியாதா ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் எதுவா இருந்தாலும் செய்வாங்க. உன்ன மாதிரி ரொம்ப திமிரு பிடிச்ச கிழவியா இருக்குமோ? சபா, சொல்ல வரத முழுசா கேளு. பஜாரி மாதிரி கொத்திக்கிட்டே இருக்காதடி கிறுக்கி. இங்க பாரு, நம்ம குடும்பம் எல்லாம் சேர்ந்து நம்மள பெரியாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மட்டும் கிராமத்துக்கு கூட்டிட்டு போல, நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கும் சேர்த்துதான் கூட்டிட்டு போறாங்க. அவங்க கிட்ட மட்டும் நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோயேன், இந்த கல்யாணத்தை அவங்களே நிப்பாட்டிடுவாங்க. சோ இப்ப நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் நம்மளோட பெரியாத்தா தான். நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவோ போராடி இந்த நிச்சயத்தை கூட நிப்பாட்ட முடியல. ஆனா பெரியாத்தா கிட்ட சின்னதா ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டா போதும், அவங்களே இந்த கல்யாணத்தை டோட்டலா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்ன சொல்ற? ஹே சமடா, சூப்பரா இருக்கு. நான் கண்டிப்பா வரேன். பாத்தீங்களாங்க இவளுக்கு கொழுப்ப? நீங்க எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் வரல வரலன்னு ஆட்டிக்கிட்டு இருந்தா, இப்ப மாப்பிள்ள கூப்பிட்டோனே வரேன்னு சொல்றா பாருங்க. ஆமா சுடரு, நம்ம மாப்பிள்ள சொன்னாதான் நிம்மதி கேக்குறா. மாப்பிள்ளை அந்த அளவுக்கு நிம்மதிக்கு பிடிச்சிருக்கு போல. ஏய், ரூம்ல போய் பேசுடி போடி. இது கூட தெரியல. ஓகேமா ஓகேமா, நான் போய் பேசிட்டு வந்துறேன். ஏய், என்னடி பண்ற? டேய் புரியுதுடா, நீ சொன்னது எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ என்ன, நாளைக்கு காலையில நாங்க ரெடியா இருக்கணும் ஊருக்கு கிளம்புறதுக்கு. 10 நாள் தான் நம்மளுக்கு டைம். அதுக்குள்ள நான் ஏதாவது ஒரு கண்ணா பின்னான்னு பண்ணி உங்க பெரியாத்தா கிட்ட கெட்ட பேர் வாங்கணும், அதானே? ஆமாடி, அதேதான். திருவிழால நிறைய விஷயங்கள் நடக்கும். எல்லாத்தையுமே உன்னால எவ்வளவு சொதப்ப முடியுமோ அவ்வளவு சொதப்பிடு. அங்க இருக்கிறவங்க யாருக்குமே உன்னை பிடிக்காத மாதிரி பண்ணிட்டாலே போதும். அது பெரியாத்தாக்கெல்லாம் ஒரே ஒரு நீ தப்பு பண்ணிட்டீனா போதும், உன்னை பிடிக்கலன்னு தெளிவா சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணு வேணா, நான் வேற ஒரு பொண்ணை பாத்துக்கிறேன்னு எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. எப்படி? எப்பா சாமி, நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா தயவு செஞ்சு என்ன விட்டுரு. சரி ஓகே, இத சொல்லதான் போன் பண்ணேன். எப்படியும் உங்க வீட்ல நீ வரமாட்டேன்னு சொல்லிருப்பேன்னு தெரியும். அதுக்குதான் வரேன்னு போய் சொல்லிடு. நான் வைக்கிறேன். ஓகேடா. சுடரு, நாளைக்கு காலையில 4-5 மணிக்கெல்லாம் கிளம்பி இருக்கணும். நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு. ட்ரெஸ் மட்டும் தானங்க, அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அப்புறம் சோத்துக்கு என்ன பண்ணுவ? பொங்கல், புளியோதரை அப்படி ஏதாவது எடுத்து வை. பொங்கல் புளியோதரையா? இதெல்லாம் உட்காந்து சமைச்சிட்டு இருக்க சொல்றீங்களா என்ன? கார்ல போற வழியில சாப்பிட்டுக்கலாண்டி. இன்னும் அந்த காலத்துல இருங்க. போன் எடுத்து ஒரு ஆப்புக்குள்ள போய் என்னென்ன சாப்பாடு வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் போட்டா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்கற அளவுக்கு காலம் மாறிடுச்சு. ஆனா உங்களோட புளியோதரை பொங்கல் மட்டும் இன்னும் மாறவே இல்லல. ஏய், அதெல்லாம் என்னடி சாப்பாடு? நம்ம வீட்ல செஞ்ச புளியோதரைய அப்படியே ஒரு நியூஸ் பேப்பரை கீழே விரிச்சு அது மேல இலைய போட்டு அப்படியே கட்டி எடுத்துட்டு போனா அதோட டேஸ்டே வேறடி. அதுல எங்க உனக்கு புரிய போகுது? நீயும் காலம் மாறும்போது மாறிக்கிட்டே வரல. அம்மா, என்னடி நீயும் கிராமத்துக்கு வரேன்னு சொல்ல போற, அதானே? எப்படிமா, எப்படி கண்டுபிடிச்ச? வர வர எங்க பேச்செல்லாம் நீ கேட்கவே மாட்டேங்கிறடி. யாரு சொல்லணுமோ அவங்க சொன்னா போதும், உடனே கேட்டுக்கிறல. மேடம், இன்னைக்குதான் உங்களுக்கு நிச்சயமே ஆயிடுச்சு, உடனே மாறிட்டீங்களே. மாறிட்டேனா? என்னமா சொல்ற? பின்ன மாறாம? ஏமா, எவ்வளவு நேரமா உன்னோட அப்பா நான் கெஞ்சிக்கிட்டு இருக்க, வாமா கிராமத்துக்கு போலான்னு. ஆனா நீ வரவே மாட்டேன், என்னாலலாம் முடியாது, நான் போய் கிராமத்துல இருக்கணுமான்னு என்னென்னமோ பேசினியமா. ஆனா ஒரு போனு, ஆதி மாப்பிள்ள போன் பண்ணோனே நானும் வரேன்னு குதிச்சுட்டு வரேன். ஐயோ, இவங்க அப்படி புரிச்சுக்கிட்டாங்களோ? அப்பா, அது வந்து, ஐயோ, ஆமான்னு சொன்னாலும் பிரச்சனை, இல்லன்னு சொன்னாலும் பிரச்சனை. இப்ப என்ன சொல்றது? ஏண்டி, நான்லாம் உங்க அப்பா பேச்ச இப்ப வரைக்கும் கேட்க மாட்டேன். ஆனா நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே புருஷன் பேச்ச கேக்குற. இருக்கட்டும். ஐயோ, அவனை வச்சே புருஷன் கல்யாணம்னு என்னென்னமோ பேசுறாங்களே. அந்த எருமை மாடிக்கிட்ட அது நினைச்சு கூட பார்க்க முடியல. சரி, என்னமோ பேசிட்டு போறாங்க. எல்லாம் இன்னும் ஒரு 10 நாள் தானே. அந்த பெரியாத்தா கிட்ட மட்டும் கிட்ட பேர் வாங்கிட்டா போதும், கல்யாணத்தை இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்பா அடியோ, பெரியாத்தா எங்காத்தா இருக்க? உன்னை பார்க்க நிம்மதி வந்துகிட்டே இருக்கேன்.